இன்றைய தினம் எங்களுக்காக கிடைக்கப்பட்டிருக்கின்றன தினக்குரல், ஒருவன், தமிழன், வீரகேசரி, தினகரன் ஆகிய தமிழ் பத்திரிகைகள். இன்றைய எல்லா தமிழ் பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக இவைதான் இடம்பெடுத்திருக்கின்றன. அதாவது, புதிய ஜனாதிபதி பதவியேற்றார். அதன் பிறகு புதிய பாராளுமன்ற தேர்தல் கடந்த 14ஆம் திகதி இடம்பெற்றது. இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இப்போது புதிதாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு வெற்றிடம் புதிய அமைச்சரவை பதவியேற்பு. நேற்றைய தினம் இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்பு இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பான செய்திகளை இந்த எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. இந்த செய்திகளின் பக்கம் கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு இடம்பெடுத்திருக்கின்றது. தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, புதிய அமைச்சரவை பதவியேற்பு, 21 பேருக்கு அமைச்சு பதவிகள். ஜனாதிபதியின் கீழ் பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு. பிரதமரின் கீழ் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு என்ற வகையிலே இன்றைய தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல இன்றைய ஒருவன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இடம்பெடுத்திருக்கின்றது. 21 பேர் கொண்ட அமைச்சரவை பதவி பிரமாணம். ஜனாதிபதியிடம் முக்கிய பொறுப்புகள். ராமலிங்கம், சந்திரசேகரன், சாவித்ரி போல்ராஜ் ஆகியோருக்கு அமைச்சு பொறுப்புகள். முஸ்லிம்கள் இல்லாத அமைச்சரவை என்கின்ற வகையிலே ஒரு செய்தி இங்கு இடம்பெடுத்திருக்கின்றது. இது ஒருவன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இடம்பெடுத்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் அரசின் அமைச்சரவை பதவியேற்றது. பிரதமராக மீண்டும் ஹரிணி. 21 அமைச்சர்கள் பதவியேற்பு. நிதி, பாதுகாப்பு அமைச்சுகள் ஜனாதிபதி வசம் என்கின்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல இதே தலைப்புச் செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு இடம்பெடுத்திருக்கின்றது. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. 21 அமைச்சர்கள் என்ற வகையில் இன்றைய புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. 21 அமைச்சர்களும் பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருந்து அவர்களின் புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள். அந்த புகைப்படம் இங்கே காணப்படுகின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இவைதான் இடம்பெடுத்திருக்கின்றது. அதே போல இதே செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருக்கின்றது. 21 அமைச்சர்கள் பதவியேற்பு. ஜனாதிபதியிடம் பாதுகாப்பு, நிதி, பிரதமருக்கு கல்வி, ஜேவிபியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் என்கின்ற வகையிலே இன்றைய செய்தி இங்கே புகைப்படம் தாங்கிய ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. இது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி. இந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், 21 அமைச்சர்கள் பதவியேற்பு. ஜனாதிபதியிடம் பாதுகாப்பு, நிதி, பிரதமருக்கு கல்வி, ஜேவிபியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு முக்கிய பொறுப்புகள். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் பதவியேற்ற நிலையில் 21 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 23 அமைச்சர்களை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ள நிலையிலேயே 21 அமைச்சர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சுகள் ஜனாதிபதியின் விடயதானத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பிரதமராக அரணி அமரசூரிய நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மேலதிகமாக அவருக்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விஜித ஹேரத்துக்கு 3 விடயதானங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஜேவிபியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு முக்கிய அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. கேடி லால்காந்தவுக்கு விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு பதவிகள் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதுடன் பிமல் ரத்நாயக்கவுக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 2 தமிழ் பிரதிநிதிகளுக்கு அமைச்சரவைகளுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சரோஜா போல்ராஜுக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பதவியும், கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு மீன்பிடி வளத்துறை அமைச்சு பதவியும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் டாக்டர் நலிந்த ஜெயதிசவுக்கு சுகாதார அமைச்சுக்கு மேலதிகமாக ஊடகத்துறை அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளது. எளிமையான முறையில் ஆரம்பமான புதிய அமைச்சரவை நியமன நிகழ்வில் முதலாவதாக பிரதமர் நியமனம் பெற்றதுடன் கொழும்பு மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு 6 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்ற கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 16வது பிரதமராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார்.
ஹரணி அமரசூரிய ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமர் பதவியின் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை இலங்கை குடியரசின் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்துக்கு இசைவாக நேர்மையாக முறையில் நிறைவேற்றுவேன் எனவும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பக்கசார்பற்ற வகையில் இல்லாமல் நடுநிலையாக செயற்படுவேன் என ஜனாதிபதி முன்னிலையில் உறுதியளித்து பிரதமர் பதவியை பொறுப்பேற்றார். அமைச்சர்களுக்கான நியமனங்கள் இடம்பெற்றன. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர், பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் கீழ் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர், வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா அமைச்சராக விஜித் ஹேரத், பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சராக பேராசிரியர் சந்தன அபேரத்ன, விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கேடி லால்காந்த, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ், அதேபோல நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார, கடற்தொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரன், நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலக, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துன்னதி, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சராக பேராசிரியர் உபாலி பன்னிலகி, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சராக ஆனந்த விஜயபால, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்க, புத்த சாசனங்கள், சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சராக பேராசிரியர் ஹிரிந்தும சுனில் செனவி, சுகாதார மற்றும் ஊடக அமைச்சராக டாக்டர் நளிந்த ஜெயதிச, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக சமந்த வித்யாரத்ன, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகி, வர்த்தக, வாணிப, உணவு மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன, தொழில் அமைச்சராக பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, சுற்றாடல் அமைச்சராக டாக்டர் தம்மிக பட்டபதி ஆகியோர் அமைச்சு பதவிகளில் அங்கம் வகிக்கின்றனர். இவைதான் 21 பேர் கொண்ட அமைச்சரவை பதவி பிரமாணமாக பார்க்கப்படுகின்றது. 23 அமைச்சரவையை கொண்டவர்களுக்கு 21 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் 21 பேர் நேற்று அமைச்சரவை பொறுப்புகளை பதவி பிரமாணம் செய்து கொண்டனர், பதவிகளை ஏற்றுக்கொண்டனர் என்ற வகையிலே தான் இந்த எல்லா பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அது தொடர்பான செய்திகளே இவை. அதாவது நேற்றைய தினம் 21 பேர் கொண்ட அமைச்சரவை அமைச்சு பதவிகள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதிக்கு தான் முக்கிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய பெரும்பாலான நிதி மற்றும் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பொருளாதாரம், இவைகள் முக்கியமாக அடங்கிய பதவிகளை ஜனாதிபதியின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல தமிழ் அமைச்சர்களாக ராமலிங்கம் சந்திரசேகரன், அதே போல சாவித்ரி போல்ராஜ் ஆகியோருக்கும் அமைச்சு பதவிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. முஸ்லிம்கள் இல்லாத அமைச்சரவை முதல் அமைச்சரவையாக இது பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.